ரைட். இப்போ 2023-24 15வது கேள்வி. இப்போ இந்த கேள்வியில் வந்துக்கிட்டு என்னன்னு சொன்னால் நிறை திணிவு ரெண்டுக்கும் இடையிலான ஒரு வேறுபாடு ஒன்று பற்றி தான் இந்த கேள்வி. ஒரு பொருளின் நிறை, அதாவது நிறைக்கு W என்று சொல்கிறது வெயிட். ஒரு பொருளின் நிறை வந்துக்கிட்டு பூமியில் W7 இது வந்துக்கிட்டு பூமியில் 60 நியூட்டன் என்று சொல்லப்படுது. உண்மையில் ஒரு பொருளின் நிறைன்றது அவரை திணிவினதும் அவரை அந்த இப்போ பூமி என்றால் புவியீர்ப்பு ஆறுமுடுகள் அதுன்ற பெருக்கம். அதாவது இந்த டபிள்யூன்னு சொல்கிறது W7 mg என்றதான் இதுக்குரிய சமன்பாடு நிறை. அதாவது m என்றது திணிவு, g என்றது புவியீர்ப்பிலான ஆறுமுடுகள். இந்த ஆறுமுடுகள் சந்திரன் என்று சொன்னால் இப்போ பூமியில் வந்துக்கிட்டு புவியீர்ப்பு ஆறுமுடுகள்ன்றது. சந்திரன் என்றால் சந்திரனில் இருக்கக்கூடிய ஆறுமுடுகள், இது பூமியில் இருக்கக்கூடிய ஆறுமுடுகள். அப்போ இந்த பெருமானம் இது ரெண்டையும் பெருக்கி வரக்கூடியதுதான் இந்த நிறை. அப்போ இந்த நிறை வந்துக்கிட்டு 60 நியூட்டன் அவரை திணிவு தர புவியீர்ப்பிலான ஆறுமுடுகள். அதில் கேள்வியில் தரப்பட்டிருக்கி 10 மீட்டர்/செகண்ட் -2, இது 60 நியூட்டன். ஒரு பொருளின் நிறை தான் பூமியிலே சரி சந்திரனில் சரி ஒரு பொருளின் இந்த நிறை தான் மாற்றமடையுமே தவிர அவரை திணிவின்ற பெருமானம் பூமியிலையும் சந்திரன்லையும் ஒரே பெருமானம் தான் இருக்கும். அவரை திணிவின்ற பெருமானம் இது 60 நியூட்டன். இப்போ கேள்வி வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு பூமி இதே வெயிட் சந்திரன் எவ்வளோ இருக்குன்றது தான் கேள்வி. அப்போ நான் அது ஒரு W என்ற ஒரு பெருமானம் எடுக்கேன். அவரை திணிவு மாற போகிறதில்லை. இந்த 10 அதாவது 10 ms-2 பூமியின் புவியீர்ப்பு ஆறுமுடுகள், அதில் 1/6 ஒரு பங்கு தான் சந்திரன் என்று சொல்லப்படுது. அப்போ 10 6/6 அதில் ஒரு பங்கு 6ல் ஒரு பங்கு தான் சந்திரனில் அவர் ஆறுமுடுகள். அப்போ இது சந்திரன். அப்போ இன்னைக்கு 2 சமன்பாடு வந்திருக்கு. 2 சமன்பாடு ரெண்டுலையும் m வந்துக்கிட்டு கொமனாக இருக்கு. அப்போ m கொமனாக இருக்குன்னு சொன்னால் நான் 2 முறையில் செய்யலாம். இப்போ இதை நான் முதலாவது சமன்பாடுன்னு எடுத்து, அதாவது பூமிக்குரியதை முதலாவது சமன்பாடுன்னு எடுத்து இதை நான் முதலாவது சமன்பாடுன்னு எடுக்கேன். முதலாவது சமன்பாடு இது 2ஆம் சமன்பாடு. முதலாவது சமன்பாட்டை 2வது சமன்பாட்டால் பிரித்தால் W/6 10m/6 தர 1/10m இப்படி வரும். ஸோ நான் 10m-ஐயும் 10m-ஐயும் வெட்டி 60-ஐயும் 6-ஐயும் வெட்டினால் 10. ஸோ W7 10 நியூட்டன் என்ற விடை கிடைக்கும். இது ஒரு மெத்தட், அதாவது செஞ்சு பார்க்கும் மெத்தட். இப்போ நேரடியாக நாம் இப்போ W7 பூமியில் 60 நியூட்டன் அடிச்சினால் இப்போ எங்களுக்கு mg தானே, m×g, m மாற போகிறது இல்லை. அப்போ இதில் 60 அடிச்சினால் m மாற்றம் அடையாது. g வந்துக்கிட்டு 6/6 ஒரு பங்கு அடிச்சினால் வெயிட்டும் அதே மாதிரி மாறும். ஏனென்றால் நாங்கள் இப்படி எடுக்கலாம், W வந்துக்கிட்டு வெயிட் வந்துக்கிட்டு நேர்விகித சமன் g என்று எடுக்கலாம். அதாவது g வந்துக்கிட்டு 6/6 ஒரு பங்கு குறைஞ்சால், அதாவது 6 மடங்கு குறைவடைந்தால் W-வும் 6/6 ஒரு பங்கு குறைவடையும். அப்போ 60 நியூட்டன் என்று இருக்கவர் வந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக 6ல் ஒரு பங்கு 6/6 ஒரு பங்கு 10 நியூட்டனாக மாறும் என்று நாங்கள் டிரெக்டாகவும் செஞ்சு பார்க்காமலேயே விடைக்கு போகலாம். 2 மெத்தட்லையும் செஞ்சு கொள்ள முடியும்.